டு கிங் அண்ட் கியூன் கிச்சன் கேக்யூகே. இன்றைக்கி நம்ம சேனலில் ரைஸை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்ன ரெசிபி? ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. எப்படி பண்ணுறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 120 கிராம் சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி, புழுங்கலரிசி, எந்த அரிசி இருக்கோ நீங்கள் அந்த அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி விட்டு இதை ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அரிசியை வாஷ் பண்ணுற தண்ணியை என்றைக்குமே வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஹெட் பாத் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு 10 மினிட்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டு ஹெட் பாத் பண்ணிங்கன்னா ஹேர் நல்ல கிளென்சிங்காக இருக்கும். அப்படிலாம் முடியாதுப்பா, அவ்வளோலாம் டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தண்ணியை செடி ஊற்றுங்க. செடி நல்லா வளரும். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டோம் இல்லையா, மறுபடியும் இதில் தண்ணி சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் ஊறினா போதும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி மொத்தத்தையும் ட்ரெயின் பண்ணிட்டு மிக்சியில் நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் போல் நெய் எடுத்திருக்கேன். நெய்யும் எடுத்துக்கலாம், வெண்ணெயும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. கீ மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். கேஷ்யூ, கிஸ்மிஸ், உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை இதில் சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸில் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அதே பேனை ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அரிசியும் இதே கப்பில் தான் மெஷர் பண்ணோம். 120 கிராம் அரிசி எடுத்திருக்கோம். அதே போல் 120 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது கரெக்ட் ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப திகட்டாது. இனிப்பு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் இது நல்லா கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிருக்கு பாருங்கள். என்னடா கட்டி கட்டியாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னும் மெல்ட் ஆக ஆக நல்லா க்ரீமி டெக்ஸ்டருக்கு வந்துடும். பாருங்கள் இப்போ எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இது நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது இல்லையா, இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்படியே இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும். நான் 1 கிளாஸ் போல் கிட்டத்தட்ட ஒரு 150 ml சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நல்ல சவுண்டு வரும். ஃப்ளேம் லோவாக வச்சுக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். மேலே தெரிச்சிக்காமல் பார்த்துக்கோங்க. நம்ம 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டோம். நல்லா லிக்விடாக ஆயிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் போதுமான அளவு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பாலை காய்ச்சிக்கலாம். 1/2 லிட்டர் போல் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இதுக்கு 1 லிட்டர் வரைக்கும் பால் எடுத்துக்கலாம். நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதுவே போதுமான அளவு. இதுவே ஒரு 5 to 6 மெம்பர்ஸ்க்கு சர்விங்க்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் நிறைய பேருக்கு செய்யும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரிசி சேர்த்து 1 லிட்டர் பாலில் செஞ்சுக்கோங்க. பால் இந்த மாதிரி பொங்கி வந்ததும் சிம்மில் ஒரு 3 to 4 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொரன்னு அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுலேருந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அரிசின்றதுனால கட்டி தட்டும், அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அரிசி வாட்டரை விட மில்கில் குக் ஆகிறதுக்கு ஒரு 3-4 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. பால் மொத்தம் இழுத்ததுக்கப்புறம் இது நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இது நல்லா திக்காகிறதுக்கு 5 மினிட்ஸ் ஆகும். இந்த மாதிரி திக்காச்சு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். 3 கிளாஸ் வரைக்கும் தண்ணி சேர்க்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இதுக்கே நல்ல க்ரீமி டெக்ஸ்டர் கொடுக்கும்.
இப்போ நீங்கள் தண்ணி வந்து 3 கிளாஸ் சேர்த்திங்கன்னா சர்க்கரை வந்து இன்னொரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். மற்றபடி டேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது, நிறைய குவான்டிட்டிலையும் கிடைக்கும். இப்போ தண்ணி சேர்த்து இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அரிசி ஃபுல்லாக குக் ஆகணும். இப்போ இதில் நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துட்டு கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சு ரொம்ப நேரத்துக்கு வந்து அது ஒன்றும் ஆகாது. ஒரு வேளை திக்கான மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு தடவை சூடு பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நெய்யில் வறுத்து வச்ச பாதாமே இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். கேஷ்யூ, ரெய்சின்ஸ், வால்நட், உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை இதில் சேர்த்துக்கோங்க. இன்னொரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நல்லா குக் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி திக்காகும். இப்போ வந்து நான் 4 ஏலக்காவை சும்மா தட்டி போட்டிருக்கேன். உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் பவுடர் கூட சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பவுடர் சேர்த்தா ஒரு 1 மினிட்ல ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் வந்து தட்டி சேர்த்துருக்கேன் இல்லையா, அதனால் ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியான ரைஸ் கீர் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். எவ்வளோ திக் அண்ட் க்ரீமியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்னும் லிக்விடாக வேணும்னா இன்னொரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா வாட்டர் சேர்த்திங்கன்னா இந்த பவுல் ஃபுல்லாக கிடைக்கும். நம்மளோட கேரமலைஸ்ட் ரைஸ் கீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட்ஸை வச்சு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் நமக்கு இப்போ அவ்வளோ டைம் எல்லாம் கிடையாது. நம்ம முன்னாடியே கீரை இருக்கும்போது சாப்பிடாமல் இருக்க முடியுமா? வாங்க இப்போ அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்குங்க. இதை நான் மட்டும் சொன்னால் நல்லா இருக்குமா? நீங்களும் சொல்லணும் இல்லையா? அதுக்கு நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ டேஸ்டியாக வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மீ.